தமிழ்நாடு 11.19 விழுக்காடு வளர்ச்சி அடைந்துள்ளது. எங்களை நம்பி ஆட்சியை ஒப்படைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளான குறியீட்டில் தமிழ்நாடு 788 புள்ளிகளுடன் இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கிறது. சமூக முன்னேற்ற குறியீடுகளில் பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை 11.2 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் 1.43 விழுக்காடு மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திடும் பணியில் நமது திராவிட மாடல் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள், அதன் மூலம் 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கியுள்ளோம். பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 47 விழுக்காடு. ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்தது. முதலிடத்திற்கு முன்னேறி இப்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டில் இந்திய நாட்டிலேயே 80.89 புள்ளிகளுடன் முதலிடம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் 37 விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலம். ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மையான மாநிலம். ஒட்டுமொத்த நாட்டின் காலணி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 38 விழுக்காடு. 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய விளையாட்டு விருதுகளில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் நமது தமிழ்நாடு. மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்ததற்கு முதல் மாநிலமாக விருது. மகப்பேறு சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம். காசநோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களுக்கு விருதுகள். காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தியமைக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் விருது. குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக விருது. மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த செயற்கான விருது. மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்துக்கு ஐநா சபையிலேயே விருது. இப்படி பல்வேறு விருதுகளை பெற்று சிறப்பான மாநிலமாக, உன்னதமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது.